என்பதை இந்த நூலகம் தொடங்குது. நூலகம்னாலே அது அறிவு கோயில். அண்ணா நூற்றாண்டு நூலகங்கிறது அறிவு கோயிலே பெரிய கோயில். ஆக அந்த அறிவு கோயிலே பெரிய கோயிலே இந்த சான்றோர்களை கொண்டாடுவது என்பது, இந்த சான்றோர்களை கோயில் பாடுவது என்பது, இந்த சான்றோர்களை மக்கள் மன்றத்தில் அறிமுகப்படுத்துவது என்பது மிகப்பெரிய அரும்படி. தொடக்க நிகழ்ச்சியாக முதல் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் இது ஒருவேளை அதை நிரம்பாமல் இருக்கலாம். ஆனால் போக 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 இது பல அறிஞர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியாக அமையும். அந்த வகையில் முதல் நிகழ்ச்சியாக செந்தமிழ் அரிமா என்றும், செந்தமிழ் காவல் என்றும், முத்தமிழ் காவல் என்றும், தமிழ் மாமணி என்றும் கொண்டாடப்பட்ட பேராசிரியர் இலக்குவன் அவருடைய அந்த புகழை பற்றி, அவருடைய அருந்தைகளை பற்றி சொல்வதற்கு கிடைத்த ஒரு நல்வாய்ப்பாக கருதுகின்றேன். அவருடைய மகன் என்ற முறையில் மட்டுமல்ல, அவருடைய மாணவர்களிலே ஒருவன் என்ற முறையிலும், அவருடைய மாணவர்களிலே ஒருவன் என்ற முறையில் மட்டுமல்ல, அவருடைய தொண்டர்களிலே ஒருவன் என்ற குரங்கை நாளிதழாக இருந்தபொழுது ஓராண்டுக்காக அவர் கூடவே இருந்தேன். நான் செய்தி ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த அச்சகத்தில் நான் கூடவே பொறுப்பேற்று ஒரு தொண்டனாக இருந்தேன். ஆக மகனாக, மாணவனாக, தொண்டனாக அறிமுகப்படுத்துவதில் பழக இல்லை. சாகித்ய அகாடமியில் இந்திய இலக்கிய சிற்பிகளில் அவரை பற்றி நான் எழுதியதை போலவே பிரேமானந்த குமார் என்ற ஒரு ஆங்கில பேராசிரியர் தம்முடைய தந்தை சீனிவாச ஐயங்காரை பற்றி அந்த இந்திய இலக்கிய சிற்பிகளில் அவர் எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் லிட்டரேச்சர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அதனால் அந்த வகையில் அவருடைய அந்த தொண்டுகளையும் அவர் பட்ட அல்லையும் உடனிருந்து பார்த்தோம் என்ற முறையில் அவருடைய தமிழ் பணியை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல கருதுகின்றேன். அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே ஒரு சொல்லலாம். ஒரு மொழி வளர்ச்சிக்காக, ஒரு மொழியை காப்பதற்காக, ஒரு மொழி பேசுகின்ற இனத்திலே அந்த மொழியினுடைய அருமையை புலப்படுத்துவதற்காக, உணர்த்துவதற்காக உலகத்தில் யாராவது ஒருவர் இவ்வளவு துன்பங்களை, இவ்வளவு உழைப்பை மேற்கொண்டிருப்பார்களா என்றால் இல்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டும். எல்லா நிலைகளையும் உழைச்சிருக்கார். அதாவது பொறுப்பேற்கின்றார். எங்க பொறுப்பேற்கின்றார்? பல்கலைக்கழகத்தில் இல்லை, அப்போதெல்லாம் கிடையாது. பள்ளி தான், பள்ளி ஆசிரியர் தான் போகணும். பாவனராக இருந்தாலும், ராஜமாணிக்கனாக இருந்தாலும், மூவாவாக இருந்தாலும் பள்ளி ஆசிரியராக தான் பொறுப்பேற்றாரு. கல்லூரிக்கு தான் 3-4 கல்லூரி தான் இருக்கும். பள்ளி ஆசிரியராக பொறுப்பேற்கும் பொழுது பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் இடையிலே ஒரு உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு, அந்த இணைப்பு தமிழாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு 5 விழாக்களை பள்ளி ஆசிரியர் திட்டமிட்டு நடத்துகின்றார். 5 விழாக்கள். தொல்காப்பியருக்காக ஒரு விழா, தொல்காப்பியர் விழா, திருவள்ளுவர் விழா, இளங்கோடிகள் விழா, ஔவையார் விழா, தமிழ் மறுமலர்ச்சி விழா. இந்த 5 விழாக்களை அவர் திட்டமிட்டு நடத்தினார். தொல்காப்பியருக்காக எனக்கு தெரிந்து 36வது ஆண்டில் அவர் விழா நடத்தியிருக்கின்றார். வாரம் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்த இணையத்துக்கு சென்றிருந்தேன். எங்கள் தமிழ்துறையில் தொல்காப்பியர் சிலை, மிகப்பெரிய சிலையை வைத்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய தொல்காப்பியர் சிலை வைத்திருக்கிறீர்களே, தொல்காப்பியர் திருநாளை இன்னைக்கு கொண்டாடுவீர்களா என்று கேட்டேன். அந்த துறை தலைவர் பெருமிதத்தோடு இல்லை என்று மகிழ்ச்சியோடு கூறினார். தொல்காப்பியர் சிலை அங்கே இருக்கு, ஆனால் தொல்காப்பியருக்கு ஒரு விழாவோ தொல்காப்பியர் திருநாளை கொண்டாடுற எண்ணம் இல்லை, ஆசிரியர்கிட்ட இல்லை. ஆக பள்ளி ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். அந்த மிக்கிழமை காலத்துல இந்த சான்றோர்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கருதி இருக்கின்றார். அதாவது அந்த 5 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இல்லாமல் என்னென்ன செய்ய வேண்டுமோ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருவரும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதை அவர் மிகச்சிறிய வயதிலே மேற்கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவர் தமிழை பற்றி சொன்னதுனால பெரிய வரவேற்பு மக்களுக்கு கிடைத்ததா? ஓ என்று பாராட்டினாரா? அதெல்லாம் இல்லை. இது வேற ஏதோ கருப்பு சட்டக்கார வேற ஏதோ இயக்கத்தை அறிமுகப்படுத்துவதற்காக பாடுபடுகின்றார். வேணா தொல்காப்பியர் விழா நடத்தினா, திருவள்ளுவர் விழா நடத்தினா, கம்பரி விழா கிடையாதா? அவருக்கு தாக்கியது பறக்கிறது. நீங்கள் தொல்காப்பியர் விழா, திருவள்ளுவர் விழா நடத்தினீர்கள், கம்பருக்காக பாரதியாருக்காக ஏன் விழா நடத்தவில்லை? பிரமேமோ. ஆக நல்லது செய்தால் யாரும் ஒன்றை பாராட்டிவிட மாட்டார்கள். நல்லது முதல்ல தடையும் குறுக்கீடு தான் நடக்கும். அதையெல்லாம் கடந்து அவர்களுக்கு உண்மையை சொல்லி மக்கள் மன்றத்திலே கம்பர் போற்றப்படுகின்றார், மக்கள் மன்றத்திலே பாரதியார் போற்றப்படுகின்றார். ஆனால் அந்த மக்களுக்கு தொல்காப்பியர், திருவள்ளுவரையோ இளங்கோவையோ தெரியாது. அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான் அறிமுகப்படுத்த முடியும். அதற்காகத்தான் நடத்திட்டு, அதற்கு போட்டியாக அல்ல. வெளியில மக்கள் மன்றத்தில் நடக்கிறதை விட அதே நாளானது என்ன பயன்?
என்னால் மிக எளிமையாக கேட்டார். யாரும் அதிகாரிகள்லாம் அவருக்கு அரணாக தான் இருந்தாங்க. இலக்குனர் மிகச்சிறப்பாக பாடுபடுத்துகின்றார், அவர் மிகச்சிறப்பாக நடத்துகின்றவர், பாடத்தில் தான் குறை இருந்தால் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லாது என்று அந்த மனுவோடு ஒருவரை விரட்டி அடித்து விட்டார். அவருடைய மாணவர்கள் நம்முடைய கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருவாரூரில் அவருடைய மாணவர்கள். அவருடைய மாணவர்கள் பார்த்தா இந்துக்கள் உள்ள நல்லக்கண்ணு அவருடைய மாணவர், துணைவேந்தர் பின்னால் உள்ள வெங்கடசுவரன் அவருடைய மாணவர், பின்னால் எங்கள் கல்லூரிக்கெல்லாம் முதல்வராக வந்து அப்புறம் வந்து இயக்குநராக ஓய்வு பெற்றார் வெங்கடசாமி அவர் அவருடைய மாணவர். அவருடைய மாணவர்கள் பார்க்கும்போது நிறைய துணைவேந்தர்கள், நிறைய அமைச்சர்கள், நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிறைய பேர் பொது வாழ்க்கையில் விழுந்தவர்கள் பல சொல்லி பட்டியலில் சொல்லி நிறைவு செய்ய முடியாது. ஆனால் அவர் உணர்த்தியது ஒன்றே ஒன்றுதான், தமிழ் உணர்வு. தமிழ் உணர்வு தவறாமல் நம் உள்ளத்தில் இடம்பெற வேண்டும். மக்கள் உள்ளத்திலே தமிழ் உணர்வு அழைப்பதற்காக தமிழ் சான்றோர்கள் போற்றிய அந்த விழுமியங்கள், அந்த விழுமிய நெறிகள் அவர் வாழ்க்கையிலே பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்மாலே முடிந்த அளவு நாம் உழைக்க வேண்டும் என்பதை சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கேட்காமலே, அவர் கேட்டு தெரிந்து கொள்ளாமலேயே புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியும் அவ்வளோ உதவி செய்திருக்கின்றார். சிற்றூரிலிருந்து வருகின்ற தொழிலாளி பிள்ளைகளுக்கு நிறைய செய்திருக்கிறார். இவ்வாறு மாணவர்களுக்கும் அவரால் இயன்ற உதவி செய்து தமிழ் உணர்வை ஊட்டுகின்ற விழாக்களை நடத்தி தொடர்ந்து பல இடங்களுக்கு பணி தந்தார். அந்த பணி செய்ததை கல்வி விருதுக்கோ விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே சொன்னார். இலக்குவனார் நல்ல முறையில் பணியாற்றினார், மிகச்சிறப்பாக பணியாற்றினார். ஆனால் அதன் விளைவாக 13 இடங்களுக்கு பந்தாடப்பட்டார். எனக்கு தெரிந்த அவரொத்த பேராசிரியர் இல்லை, 13 இடங்கள்ல 13 நிறுவனங்களில் வேலை செய்த ஒரே பேராசிரியர் இலக்குவனார் தான். அது அவருடைய சிறப்பான பணியாற்றியவர்கள் அவருக்கு கொடுத்த வெகுமதி என்று விஸ்வநாதன் அவர்கள் அங்கதட்சியோடு அதை எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் அவருடைய அந்த வாழ்க்கையை சொல்ல தொடங்கினால் நெடுக சென்று கொண்டே போகின்றதற்காக நான் அதை படவெடுக்கமாக பவர் பாயிண்ட் என்ற வகையில் அந்த சைடாக நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஒவ்வொரு மணித்துளி அதை பற்றி சொல்லியிருந்தேன். தள்ளி உட்காந்துக்கிறீங்க? இல்லை, கொஞ்சம் சைடில் இருந்தால் உங்களை மறைக்காம நான் இருக்க முடியும். தெரியும் யாருங்க தம்பி? சொல்ல சொல்ல ஒரு நன்னா இருக்குங்க. முதல்ல அவருடைய அந்த தோற்ற பொலிவு, அதாவது பாரதிதாசனையோ அல்லது இலக்குவனாரையோ பார்க்காதவர் உண்மையிலே அவர்கள் தமிழ் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் தான். அந்த நிமிர்ந்த அந்த தோற்றம் அது என்னைக்குமே தலை முடிந்தது இல்லையா? ராஜசேகரன் ஒரு மாநிலத்தில் பேராசிரியர் ஓய்வு பெற்றார், ஒரு ஆண்டு தான் அவரோட படையினர். அவர் சொன்னாரு, சாப்பிடுறதுக்கு கூட ஐயா துணிய மாட்டேங்கிறாரியா, ஒரு கழுத்து அப்படி பார்த்துட்டே இருந்திருக்கேன். அது வணங்காமணின்னு அதுக்கு பேர், வணங்காமணி பேராசிரியர். அதுக்காக முதல் சொல்றாரு. அண்ணாவுடைய பற்றி சொன்ன அண்ணாவுடைய அந்த தொடர் நுண்மான் நுழைவரும் அக்கிய கண்ட அறிவு பெருமையும் ஆய்வு திறனும் இணைந்த பேராற்றலை பெருமளவில் பெற்றிருக்கும் பேராசிரியர் இலக்குவனார் ஒரு அரிய ஆராய்ச்சியாளர். அஞ்சானதுடைய அருந்தமை குறித்து நேர்மையின் நிலைக்கடன் ஒரு கூட்டத்தில் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அங்கே மாணவர்கள் நிறைய பேர் இருக்கும், அதனால ஆங்கில தொடரை பயன்படுத்தார். ஆங்கிலத்தில் ப்ரொஃபஸருங்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் என்னன்னு கேட்டார், a professor is one who is bold and unbiased. பேராசிரியர் என்பவன் துணிவாகவும் எத்தகைய சார்பு நிலையம் இல்லாமல் பணியாற்றுபவன் என்று அந்த அகராதி சொல்கின்றது. அந்த இலக்கணத்துக்கு முழுமையும் பொருந்தியவர் இலக்குவனார் என்று சொன்னார். அடுத்தது நம்முடைய தமிழின் தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தம்முடைய நெஞ்சுக்கு நிதியில் 4 இடங்களில் தந்தையாரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் முதல்ல தொடக்கத்தில் இளமை காலத்தில் திருவாரூரில் பயின்ற பொழுது, திருவாரூரில் அவர் தமிழாசிரியர் ஐந்தை குறிப்பிட்ட பொழுது சொல்கின்றார், எனக்கு தமிழுடன் தன்மான உணர்வீழ்ச்சியை ஊட்டிய ஆசிரியர் இலக்குவனார் என்பதை சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் யான் வேறு இலக்குவனார் வேறு அல்ல, அவர் செய்யும் பணிகளில்
எல்லாம் எனக்கும் பங்கும் பொறுப்பும் உண்டு. அதாவது பெரியாரிடம் வந்து என்னுடைய தந்தையாருடைய ஆசிரியர் சாமி சிதம்பரனாரும் என்னுடைய தந்தையாரும் பெரியாரிடம் வள்ளுவருக்கு விழா எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து தான் பெரியாருக்கு இந்த இலக்கிய தொடர்பான செய்திகள்லாம் சொல்லுவார்கள். ஆக வள்ளுவருக்கு விழா எடுக்க வேண்டும் என்பதை கேட்டு தான் அவர் முதல்ல அந்த 49 சென்னையில் ஜனவரி 29, 30 2 நாட்களில் திருக்குறள் மாநாடு நடத்தினார். அதற்கு பிறகு முதல் மாநாட்டை அடுத்த மாநாட்டை பொறுப்படுத்தினது என்னுடைய தந்தையார். அது அந்த படம் வரத்தை காமிக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் 70ஆம் ஆண்டு என்னுடைய தந்தையார் முதல்வராக இருந்த பொழுது அங்கே வந்து 70 இல்லை, அது தவறானது. இது வந்து 67 அவர் வந்து இதான் இந்த சிறுசேமிப்பு துறை தலைவராக இருந்தப்போ அடுத்தது இது திருவையாறுல 43, 44 அரிய படம். இதுல முக்கியமா பார்க்க போனீங்கன்னா B.R. புருஷோத்தம் ராய் இருக்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா B.R. புருஷோத்தம் ராய். நான் உங்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வேடம். அதாவது வைணவ கடலை குறித்த ஒரே ஒருத்தர் அவர் தான். அவர் வாயில சக்கரனோ சிவனோ வரவே வராது, சொல்லே வராது. தீவிர வீர வைணவர். அவரோட மாமனார் தந்தையா இருந்திருக்காரு. அவரோட உடன்பணியாற்றுகின்ற பேர் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா சொல்வார். அண்ணாமலை பிள்ளை இதுதான் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான். இங்க இருந்து 2வது அவங்க இருந்தப்ப அழிச்சது, திருவள்ளுவர் நாட்டை அழிச்சது. அப்ப பன்னெண்டு ராமசாமி கூட சொன்னார், நான்லாம் அப்ப படிச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் அவரை பார்த்த உடனே என்னமோ அவரோட 10 ஆண்டு பழகம் போல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அவரை ஊரை விடவே கூடாதுன்ற மாதிரி முடிவோட இருந்தோம். அவர் ரொம்ப ஆசையா சொன்னார். அதனால அவர் மாணவர்கள்லாம் கொண்டாடி அவர் அடித்தது நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் திருவள்ளுவர் நாட்டை அடித்தது அந்த படம். தமிழுக்கோ சாரங்கபாணின்னா தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. மலேசியாவில் அவர் தான் தமிழை வளர்த்தார். மலேசிய பல்கலைக்கழகத்தை தமிழ்துறை உருவாவதற்காக 1 வெள்ளிக்கு மேல யாருக்கு கொடுக்கூடாது கண்டிப்பா சொல்லி ஒவ்வொருத்தரும் 1 வெள்ளி கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 1 வெள்ளி வாங்கி அங்க அந்த துறையை லட்சக்கணக்கான தொகையை கண்டி அந்த துறையை உருவாக்குன அந்த அளவு மிகப்பெரிய ஒரு தமிழவே இங்க போற்றப்பட்டார். அவர் வந்து தந்தையார் அழைத்து ஒரு பெரிய சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்தாரு. அப்ப எடுத்தப்படுறது இது வந்து ரொம்ப முதன்மையானது. அண்ணா கரு தியாகராஜ செட்டியார் என்னுடைய தந்தையார் 1963ஆம் ஆண்டு விலைவாசி எதிர்ப்பு போராட்டத்துல கைதாகி அண்ணா உள்ள இருந்து வெளியில வந்தப்ப சீன ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல திட்டக்குழுவுக்காக வந்தார். அந்த திட்டக்குழுக்காக வந்து தத்துவ போர் என்ற தலைப்புல உரையாடினார். நான் படிச்சுட்டு இருக்கேன். அவருடைய உரையெல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன். அந்த தத்துவ போர் அந்த பொழிவு நிகழ்ச்சி வரப்ப வரவேற்பு தந்தையார் தான் நிகழ்த்தினார். இன்னும் கூட எனக்கு பசுமையான நினைவு இருக்கு. அவர் சொல்றாரு 63ல திமுக எதிர்கட்சியா இருக்கு. அதுக்கு முன்னாடி 61ல அண்ணா வந்திருக்காரு. 63ல வர்றாரு. அவர் தந்தையார் சொல்றாரு, இதற்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவராக அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார். இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கின்றார். நாளை அதான் சொன்னார். அதுக்கு பேர் பேசவே விட 5 நிமிடம் கையெழுத்த ஆரம்பிச்சாங்க. தலைவர், திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு அப்படின்னாரு. அந்த வகையில் அது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமான ஒரு கூட்டம். அந்த தத்துவ போர்ல அவர் என்னோட தந்தையார் வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, நீங்க விலைவாசிக்காக போராட்டம் பண்ணுறீங்க, விலைவாசி ஏறும் இறங்கும். விலைவாசி எல்லாம் உடனே இறக்கிடலாம் முடியாது. பொருளாதாரம் அது வந்து வேற. விலைவாசி ஏற்று போராடுறதுங்கிறது வந்து வேணுமான அரசியல்ல எதாவது இருக்கலாமே. அதனால ஒன்றும் சமுதாயத்துக்கு உடனடியாக நன்மை தரக்கூடியதாக இருக்காது. ஆனால் 65ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அரசியல் சட்டப்படி இந்தி அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி மொழியாக வந்துவிடும். ஏன்னா அரசியல் சாசனத்தை அப்படி இருக்கு. ஆனால் அனைத்து மாநிலங்களும் இந்தியாவுடைய உரையாற்று மொழியாகவும் இந்தி வந்துவிடும். அந்த அரசியல் சாசனத்துக்கு திருத்தம் வேண்டி ஜனநாயக முறையில் போராடி நாம் திருத்தம் கொண்டாதான் நம்முடைய மொழி காக்க முடியும். அப்ப இந்திய ஒருமைப்பாட்டையும் காக்க முடியும். பன்முகப்பாக இந்தியாவுடைய அந்த பன்முகப்பாகையும் காக்க முடியும். அதை எதிர்த்து நீங்க உடனடியாக கிளம்ப வேண்டும்னு சொல்லி அது சொல்றாரு. அதுல வந்து அண்ணா சொன்னாரு, இந்த மாதிரி வந்து பேராசிரியர்கள் இங்கே வேண்டுகோள் கொடுத்தார். நான் இங்கே எந்த விடையும் நான் வழங்க முடியாது. ஏன்னா நாங்கள் மக்களாட்சி முறையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. நான் சென்று ஆட்சிக்குழுவிலே சொல்லி
பொதுக்குழுவை சொல்லி நாங்கள் அதற்குரிய போர்முறையை வகுப்போம், அதற்கு பிறகு நாங்கள் போராடுவோம் சொன்னார். அதே மாதிரி இப்போ இருபிரிவு திட்டம் கொண்டு வந்தார். பாதி பேர் வந்து சட்டத்தை வைத்து சிறைக்கு செல்லணும், பாதி பேர் வந்து இந்த கொள்கை வரப்பு செய்யணும் திட்டத்துக்குன்னா அப்புறம் பெரிய போராட்டமாக வெடித்தது. ஆக இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது அந்த போரை தொடங்கிய கூட்டம் அந்த கூட்டம் தான், இந்த போருக்கு விதையிட்ட கூட்டம் அந்த கூட்டம் தான். அதற்குரிய அந்த தேவையானது சாஸ்திரத்தை திருத்த வேண்டும் என்ற தேவை வலியுறுத்தது என்னுடைய தந்தையார் தான். இது 70 எடுத்த போட்டார். இது ஒரு அரிய படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வாசவ மாணிக்கிறார், மூவா, தேப்போமி, துரையரங்கர், என்னுடைய தந்தையார், இன்னும் தாயை ஞானமூர்த்தி. அதாவது அன்றைக்கு 70வது ஆண்டு தமிழ்நாட்டில் யார் யார் தமிழறிஞர்களோ, தமிழ் சிங்கங்களாக யார் யார் இருந்தாங்களோ அவ்வளோ பேரும் அந்த படத்தில் இருக்காங்க. இது வந்து நம்ம முல்லையார் மூலமாக கிடைச்சிருந்த படம். குடியரசு இந்த பத்திரிகைகளை பாருங்க, எங்கும் இலக்கிய வழக்கம். தமிழ் பேராசிரியர் தோழர் இலக்குவன் அவர்கள் கீழ்கண்டவாறு இக்கோடை விடுமுறையில் சுற்றுப்பயணம் செய்து சொற்பொழிவு ஆற்றுவார். 17 நாள் 19 நாள் அப்படியே பாருங்க, 25, 27, 29 ஏப்ரல் மே 2 மாதத்துக்கும் முழுக்க பயணத்தை ஒவ்வொரு கோடை விடுமுறையிலும் பயணத்திட்டம் போட்டு எல்லா இடங்களுக்கும் போய் சங்க இலக்கியத்தை, சிலப்பதிகாரத்தை, திருக்குறளை பரப்பி இருக்கின்றார். எந்த ஆசிரியரும் செய்யலை என்பது மட்டுமல்ல, இது இப்படி ஒரு திட்டத்தை வந்து அதுவும் குடியரசு பத்திரிகையில வேற எந்த விடுதலையும் வந்திருக்கு. இந்த பத்திரிகையில அறிஞர் அண்ணாவுக்கோ அல்லது கலைஞருக்கோ அந்த மாதிரி சுற்றுப்பயணத்துக்குலாம் கிடையாது. அந்த தலைவர்களுக்கெல்லாம் நிகராக ஒரு மொழியின் தலைவர் வந்து அந்த சுற்றுப்பயணத்துல போட்டு எல்லாரையும் சந்தித்து மொழியை முனைந்து பரப்பி இருக்கிறார். சங்க இலக்கிய பேச்சுக்கு இதே போல அதாவது 1933ஆம் ஆண்டு புலவர் கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுது அவர் நினைத்தார், குரலை பரப்புவது. நம்ம வள்ளலாருடைய வரலாறுலாம் படித்தோம். வள்ளலார் 16 வயதிலே வந்து குரலை பரப்ப ஆரம்பித்தார், குரல் வகுப்படுத்த ஆரம்பித்தார். ஆக வள்ளலாருடைய வழியில நம்மளும் குரலை பரப்பணுமே, யாருமே அதை பற்றி கவலைப்படவில்லையே என்று மாணவராக இருக்கும் பொழுது அவர் திட்ட வகுத்து அந்த விடுமுறை காலங்கள்ல தந்தையார் முருகை இலக்குவன் ஒருத்தர், கிருஷ்ணமூர்த்தி பின்னால மேஜர் கிருஷ்ணமூர்த்தி பட்டம் பெற்று தான் இருந்தார், என்சிசியில மேஜரா இருந்தார், கல்லூரி முதல்வராக தான் இருந்தார். 3 பேரும் சிற்றூராக சென்று குரலை பரப்பினார். அது 33ல தொடங்கினவர் 73ல ஒரு மறையும் வரை மருத்துவமனையில் தேக்கிற வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் குரல் பரப்புவதற்காக ஒன்றும் உள்ளூர்ல இல்லாட்டி வெளியூர்ல எல்லா இடங்களிலும் போய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனதுன்னா முதல்ல தந்தை பெரியார் தான். தந்தை பெரியாருக்கு அடுத்தது யார் தெரியுமா? நாவலர் நெடுஞ்செழியன். பெரியாருக்கு அளவு பெரியாருக்கு நிற்கிறார். தமிழ்நாடு முழுக்க போனவர் ஒரே ஒருத்தர் நாவலர் நெடுஞ்செழியன், பலருக்கு தெரியாது. அவர் தான் எல்லா இடங்களுக்கும் போனார். ஆக 2 பேர் அரசியல்ல பெரியாரையும் நாவலரையும் குறிப்பிடலாம் என்றால், இலக்கியத்துல ஒரே ஒருத்தர் பேரரசு இலக்குவன் தான். ஆனா அவருக்கு நிகராக சொல்லலாம்னா ஆன்மீகத்துக்காக போன வாரியார சொல்லலாம். நான் ஆன்மீகத்துக்காக போனேன், கோயிலா போனாரு. தமிழ்நாடு எங்கும் போய் சிலப்பதிகாரத்தை, சங்க இலக்கியத்தை, குரலா பரப்புன ஒரு பெருமை அவரை தான். 40 ஆண்டு கால குரல் பரப்புரை இதெல்லாம் சொன்னது. இதை எடுத்து அந்த பெரியார் வந்து திருப்பி நான் சொன்னேன்ல, 49 ஆண்டு 15-16 அதாவது மாட்டுக்கு முன்னாடி அதுக்கு எடுத்தாலும் 15-17 2 நாள் வந்து பெரியார் திருக்குறள் மாவட்டம் சென்னையில் எல்லாரையும் கூப்பிடணும்னா சார்பு கருதக்கூடாது, எப்பவுமே வரணும். அதே மாதிரி இவர் நைனார் முகமும் வரணும், ரம்போலா மாஸ்டர் நினைப்பும் வரணும், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும், எல்லா இயக்கத்தை சார்ந்தவர்களும், எல்லா நிலைப்பட்டவர்களும், எல்லா மாவட்டங்களும் அழைக்க திட்டமிட்டு அழைத்து திருக்குறள் மாவட்டம் நடத்துகிறார். அந்த மாநாட்டில் இலக்குனர் பேசுறத வீரமணியாக பதிவு பண்ணியிருக்கார். அரசியலை எடுத்து கோரும்போது கூட வள்ளுவர் அறவழிவாது உயர்நெறிகளை எடுத்து இருக்கிறார் என்றும், இன்றைய அரசு உண்மையிலேயே மதச்சார்பற்ற அரசாக வேண்டுமானால் திருக்குறள் அதற்கேற்ற வழிகாட்டி என்றும் கூறி
பாடல் தமிழனான வள்ளுவன், புரட்சி தமிழ்மகனான வள்ளுவன், சீர்திருத்தக்காரனான வள்ளுவன் எழுதிய குறளை யாரும் படித்து அதன்படி நடந்து இன்ப வாழ்வு வாழ்தல் வேண்டும் என்று இலக்கணார் பேசினாலே வீரனுடைய குறிப்பிட்டார். இது இந்த மாநாட்டில் கலந்துகிட்டவரும் என்ன சொன்னாரு, அப்ப 8 மாவட்டம் தான் நினைக்கிறேன், இவ்வளவு மாவட்டம் கிடையாது. சொன்னாரு மாவட்டம் தோறும் குறள் மாநாடு நடத்த வேண்டும் என்று தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்ப பெரியார் சொன்னாரு, சரி முதல் மாவட்டம் நீங்களே உங்க முகவை மாவட்டத்தை நடத்துங்க, ஏன்னா அது முன்னுரிமை கொடுத்துட்டார். முகவை மாவட்ட மாநாடு விருதுநகர் நடத்தார். அந்த விருதுநகர் மாநாட்டில் அவர் கொடுத்த தீர்மானங்கள்லாம் பாருங்க. இப்பொழுதுள்ள கல்வி திட்டத்தில் முதல் உயர்நிலை வகுப்பு தொடங்கி இளைஞர் வகுப்பு முடிய திருக்குறள் முழுவதும் படித்து முடிக்கும் வகையில் படிப்படியாக பாடம் ஒதுக்குமாறும் அதற்கென தனி வினாத்தாள் ஏற்படுத்துமாறும் கல்வித்துறை அதிகாரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இம்மாநாடு வேண்டுகிறது. ஆட்சி மன்றங்களில் உறுப்பினராக வருவோருக்கும் கல்விக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தலைவராக வருவதற்கும் உரிய தகுதிகளில் திருக்குறள் புலமையும் ஒன்றாக வற்புறுத்துமாறு ஆட்சியாளரை வேண்டுகிறது. திருவள்ளுவர் விழாவுக்கென ஒரு நாளை குறிப்பிட்டு அரசு விடுமுறை நாளாக்கி அந்நாளை நாடெங்கும் கொண்டாடக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தாரை வேண்டுகிறது. திருக்குறள் பற்றிய விழாக்கள், மாநாடுகள் முதலியவற்றின் நிகழ்ச்சிகளை அறிவிக்குமாறும் ஒலிபரப்புமாறும் திருச்சி வானொலி நிலையத்தாரை கேட்டுக்கொள்கிறது. அவருடைய கனவுல நவாயிச்சுவாங்க. 2ஆம் நாள் நம்ம திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். 6ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு வரை திருக்குறள் முழுமையும் மாணவ பருவத்தில் அனைவரும் கேட்கும் நிலை மாண்புமிகு மகாதேவன் அவர்கள் பிறப்பித்த ஒற்றை ஆணையால நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணை பிறப்பித்த அந்த நாள் 27/4/2016. மலேசியாவில் இதுக்கு முன்னாடியே கல்வித்துறை இணையமைச்சர் கமல்நாதன் ஒரு ஆணை பிறப்பித்து 2015 ஆணை பிறப்பித்து எல்லா பள்ளிகளையும் கட்டாயமாக குரலை கற்பிக்கிறது வழிவகுக்கிறார். இது 4 குரல்களில் 4 ஆரம்பத்தான். 2ஆம் பக்கம் 3ஆம் பக்கம் பின்னாடி மலேசியாவில் போய் குரல் பார்க்கிறார். மலேசியாவில் உலகின் முதற் புரட்சியாளர் தமிழ் ஓசை பத்திரிகையில உலகின் முதற் புரட்சியாளர் வள்ளுவர் சிங்கப்பூர்ல பேசிருக்காரு. மலேசியா முழுக்க போனார். அதாவது அவரு கிளம்புனது காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 திரும்பி வந்தது இயேசு பிறந்த நாள் 25/12/71. ஆக 2/10/71 இருந்து 25/12/71 வரைக்கும் மலேசியாவில் எல்லா ஊர்களுக்கும் சென்று குரலை பரப்பியிருக்கிறார். தங்க இயக்கத்தை பரப்பி எந்த விதமான பொருளில் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல தமிழ் அந்த மக்கள் பேசுவதை காதார கேட்டு சரியான பிறகு அதுல மகிழ்ச்சி அடைந்து வந்தார். அவர் நடத்த குரல் ஒரு பேரோட முகம் அவர் சிறையில் அந்த தமிழ் எழுத்து தோன்றியது எப்போதும் சொல்லி அந்த ஒரு தவறான கருத்து உலகத்து மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா புகழூர் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு. அந்த புகழூர் கல்வெட்டுல அந்த இருக்கிற அந்த எழுத்து தமிழ் எழுத்து, அதுதான் முதல் தமிழ் எழுத்து. கிபி 2ஆம் நூற்றாண்டுல தமிழ் எழுத்தே வந்திருக்குன்னு சொல்லி ஒரு IAS அதிகாரி சொல்லிட்டாங்க. அதுக்கு சொன்னா, ஐயா நீங்க கிபி 2ஆம் நூற்றாண்டுல எழுத்து தோன்றியதாக சொல்கிறீர்கள், அந்த எழுத்துக்கு பிறகுதான் இலக்கியம், அப்புறம் இலக்கியம் தோன்றணும், அவர் இலக்கியம் தோன்றதான் இலக்கணம். ஆக இலக்கியம் தோன்றி அப்புறம் இலக்கணம் தோன்றதுக்கு பார்த்தா தொல்காப்பியம் வர்றதுக்கு கிபி 8ஆம் நூற்றாண்டு ஆயிரம் போட்டிருக்கு. அவர் வள்ளுவர் அப்புறம் 2 நூற்றாண்டு போனா வள்ளுவர் கிபி 10ஆம் நூற்றாண்டு வந்துருவா போட்டிருக்கு. இது எப்படிங்க ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்தார். அந்த மறுப்பு தெரிவித்த அந்த மறுப்பை அவர் இல்லை நான் தான் இருக்கிறவங்களே முதல்ல IAS அதிகாரி பேரு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐராவத் மகாதேவன். அதனால அந்த கருத்தை உலக மாநாட்டில் தவறான கருத்துக்களை உடனுக்குடன் மறுத்தார். முதல் கட்டுரை உலக மாநாட்டில் பீரியஸா அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு ஐயன், அந்த நெடுக உயரமா இருப்பாரு, அவருடைய தாடி தெலுங்கு மாதிரி தாடி இருக்கும். இன்னும் எனக்கு நினைவு இருக்காது. முதல் கட்டுரை அவர் தான். அந்த கட்டுரை படிக்கும்போது சொல்றாரு, சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்தது அப்படிங்கிறாரு. இவர் கேட்கிறார், யாருடைய ஆட்சி காலத்தில் ஐயா சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்த குறிப்பிட்டீர்களே, எந்த மன்னருடைய காலத்திலே எந்த மாநிலத்திலே ஆட்சி மொழியாக இருந்தது என்று கூற முடியுமா அப்படின்னு தமிழ்லேயே கேட்கிறார். முதல் கேள்வி தமிழ் அவர் கேட்கிறார். உலக மொழியெல்லாம் அடிக்கடி ஆங்கிலத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
முதல் கேள்வி தமிழ்ல தான் கேட்டார். அந்த கேள்விக்கு விட அளிக்க முடியல. புரட்டி பார்த்தா பேப்பர் அது 10 நிமிடம் ஓடி போச்சு. ப்ளீஸ் ரிப்பீட் தட் கொஸ்டின் இந்த ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் சொன்னார். திரும்ப அதே தமிழ்ல கேட்டார். திரும்ப 10 நிமிஷம் தாளையெல்லாம் புரட்டி பார்த்து உட்கார்ந்து. அதனால அந்த முதல் எதிர்ப்பு தவறான கருத்து தான் முதல் எதிர்ப்பு தெரிவித்தவர் இலக்கணம். அது ஆனந்த விடல மிகப்பெரிய செய்தியாகலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப பெரிய தனி கதையாக விரிந்தோம். மாநாட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு செய்தியை சொல்றேன். இது இந்த கேரள செயல்கள் விழாவுக்கு வந்ததோடு எடுத்த படம். இவர் தான் திராமம் போட்டவர் வரதாச்சாரின்னு சொல்லி ஆங்கில பேரரசர் முதல்வர் இருந்தவர். இவர் மாணிக்கவாச செட்டியார், சுந்தர செட்டியார், அங்கே கருமுத்து செட்டியார், அங்கே தந்தையார், அப்புறம் ஒரு தேவகிரி தியாகராஜன் பேராசிரியர் இறந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்னால் அவையெல்லாம் இருக்காரு, சரியா தெளிவாக இருக்காரு. மூவாவும் தந்தையார் 2 பேரும் இணக்கமான நண்பர்கள் பல பேருக்கு தெரியாது. மலேசியாவில் கவிஞர் அமலஹாசன் இன்னும் இருக்காரு. அந்த அமலஹாசன் கொடுத்த பாராட்டு பக்கத்தில் இருக்க மலர்மாணிக்கம், அது இருந்து கோசார் இந்த பக்கம் கோசார் இருக்காரு. பொருளியல் அறிஞர் பா நடராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்க. பொருளியல் மேதம், அதாவது பல அரசாங்கங்களுக்கு பொருளியல் ஆலோசகராக இருந்தார். எகிப்து அரசாங்கத்துக்கு, பர்மா அரசாங்கத்துக்கு, பல ஆசிய அரசாங்கங்களுக்கெல்லாம் இருந்துட்டு அப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் வரை பொருளாதார ஆலோசகராக பணியாற்றினாங்க. அந்த இந்திய அரசாங்கம் வந்து பொருளாதார ஆலோசனை பணியாற்றப்பதான் அப்ப இந்து கல்லூரியில் இருந்தவர் அங்கேருந்து போறாரு. அவர் போற அந்த இடத்த என்னோட தந்தையார் முதல்வராக பொறுப்பேற்கிறாரு. அவரோட எடுத்த படம் இவர்தான். இங்க நடுவில் இருக்காரு. இன்னும் பெருசாக்கி எதுவுமா இவர் தான் டாக்டர் பி நடராஜன். அந்த பக்கம் என்னோட தந்தையார். இந்து கல்லூர்ல அவரு பேரரசர் எடுத்த படம். இந்து கல்லூர்ல பாருங்க, இவர் முதல்வர் அலெக்சாண்டர் ஞானமுத்து சொல்லிடுது. அலெக்சாண்டர் ஞானமுத்து ஆங்கிலத்தை ரொம்ப சிறப்பா அத்தாரிட்டிவா, தமிழுக்கு இவர் இலக்குவாங்க. அதனால அந்த இந்து கல்லூரில் இருந்த பொழுதுதான் இவர் வந்து சங்க இலக்கிய பத்திரிகை நடத்துறார். சங்க இலக்கியம் வந்து சங்க இலக்கியத்தை பற்றி மக்கள் அறியாமல் இருந்த பொழுது சங்க இலக்கியத்தை தூக்கி வங்கக்கடல் எரிவோம், எப்படி சங்க இலக்கியத்தை தூக்கி வங்கக்கடல் எரிவோம்னு முழக்கம். அந்த முழக்கத்தை கேட்டோன்னு கோவமே பிள்ளையா சிரிச்சுட்டார். என்ன சிரிக்கிறீங்களே? தப்பு நம்மளது தான். என்ன தப்பு? சங்க இலக்கியம் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தல, ஒன்றுத்துக்கும் பயனில்லாத பொருள் தூக்கி எறிட்டுன்னு நினைச்சிட்டான். இது நம்முடைய தவறு. அப்பொழுதுதான் சங்க இலக்கியம்னு ஒரு இதழ் தொடங்காரு. முதல்ல அஞ்சல் வழி வகுப்பு நடத்த திட்டமிட்டுருக்காரு. எப்ப 44லயே அஞ்சல் வழி வகுப்புன்னு திட்டமிட்டு பத்திரிகை விளம்பரம் போடுறாங்க. சங்க இலக்கியம் வந்து ஒவ்வொரு பாடலும் விளக்க எழுப்பப்படும் நாங்களா, அது வந்து நீங்க வந்து அஞ்சல் தலாண்டா போடணும் அப்படின்னு முதல்ல விளம்பரம் போடுறாரு. ஒன்றும் சரியா வரல. அதுக்கு பிறகுதான் இதழ் நடத்துறாரு. அதே 4 நாள் வரையில வாரங்களாக நடத்துறாரு. அந்த இதழ் படிச்சவங்கள ஒருத்தர் இன்னைக்கு இருக்காரு. 47 நடந்த இதழ் படிக்கிற ஒருத்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. அவர் பேரு தோழர் இரா நல்லக்கண்ணு. நூற்றாண்டு கொண்டாட போறப்ப 12 டிசம்பர் 19 அவர் அந்த இதோட வாசகம். சரி, அபை டிகே சர்மா, டிகே பகவதி. இதுதான் 49 ஜூம் பண்ணுங்க, நல்லா ஜூம் பண்ணுங்க. இங்க 49 விருதுநகர் அந்த குறை மாநாடு பாருங்க. இங்க உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தந்தையார், எழுத்தாப்புறது பெரியார், நாவலர், இந்த பக்கம் பாரதிதாஸ். பெரியார் நடுவில் நாவல் சோமசுரபாதியார், ரொம்ப பெரிய விஷயம் சோமசுரபாதியார். அந்த பக்கம் கண்ணாடி போட்டு அண்ணாந்து பார்க்கறது பாரதிதாசன். இது வரையறுப்பு தலைவர் தந்தையார். கோச்சல் அது மிகப்பெரிய மாநாடு. அது சென்னை மாநாட்டை பார்த்து 10 மடங்கு எம்ஆர் தான் முன்னாள் குதிரையில் ஊர்வலம் வர. அந்த மாநாட்டில் கலந்துக்காதவங்களே கிடையாது. அண்ணாலாம் கலந்துருக்காரு. அண்ணா கலந்துக்கிறது அண்ணாவுக்கு உடம்புறாரு. ஆனா பெரியாருக்கு, பாரதிதாசருக்கு, நாவலருக்கு அவங்களாம் ரொம்ப பெரிய தகவலாக கருதப்பட்ட காலம் அந்த காலம். மிகப்பெரிய கூட்டம் பாருங்க. முழு பக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணுங்க. விருதை குரல் மாநாடு, வாழ்க்கை அரசியல் இரண்டையும் பிழைத்து நலர உழைத்த வள்ளுவர் போற்றுவோம், விரிந்த நோக்குடன் குரலை படித்து வேண்டிய ஏற்று வளம் பெற்றுகிறோம், அரசியல் பொருளியல் ஆண்ட குடியியல் அனைத்துக்கும் உதவும் வரணும் திருக்குறள், வள்ளுவர் நாள் வகுத்து விடுமுறையாக்கி விழா கொண்டாடுக, ராமநாதபுரம் மாவட்ட குரல் மாநாட்டு முடிவுகள். எவ்வளவு அழகான தமிழ்ல செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து முதல் பக்கம். அடுத்தவங்க இல்லையா? ஜூம் பண்ணுங்க.
2 பக்கம் நிறைய அதே செய்தி தான். திரும்ப முதல் பக்கம் எடுங்க. இல்லை இந்த பெரியார் ஈவேரா வேண்டு ஒரு ஜூம் பண்ணுங்க. நீங்க இங்க 12:49 குரல் அதுதான் அந்த மாநாடு தான் பெரியார் வந்து வேண்டுகோள் கொடுக்குறாரு. நீங்க வந்து ஒரு நாள் அறிவிங்க, வள்ளுவர் நாளா அறிவிங்க, அரசு விடுமுறை அறிவிங்க சொல்லி வேண்டுறாரு. 12:49 வச்சுக்கலாம் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த முதல் சின்ன ஒரு மாநாடு சங்க இலக்கியம் இதோட பின்பக்கம் முதல் பக்கம் இருக்கு. சோப்பு உடனே கிடைக்கல, அட்டையோட பின்பக்கம். இது குடியரசுங்கிற ஐயாவோட பத்திரிகையில எமது தீர்ப்புன்னு சொல்லி இலக்கியம் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. இலக்கியம் திங்கள் இருமுறை, ஆசிரியர் சி இலக்குவன், திருநெல்வேலி, ஃபுல்ஸ்கேப் அரைக்கால் 42 பக்கங்கள், தனி இது 4 நாள், ஆண்டு கட்டணம் 4 ரூபாய் போட்டு ஒரு பெரிய விளம்பரமா, அதாவது அவங்க விமர்சனத்தையே பெருசாக கொடுத்து அதை வந்து ஏன்னா இலக்குவனுக்கு சிறப்பாக நடத்துறாரு, அவருக்கு உதவி புரிய அந்த வகையில அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. பேராசிரியர் இலக்குனர் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு விழா மாணவர்கள் இருக்காங்க. இந்த விழா எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் ஒரு இது வேணும் இல்லையா, வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு அடிக்கிறது மாதிரி என்னன்னா அவருடைய பிறந்த நாள் விழா, 56வது பிறந்த நாள் விழா நடத்துறாங்க. அதுல அண்ணா பேசுறாரு. இங்க வந்து இந்த ஒரு சிட்டி பாபு இருக்காரு. இது வந்து தர்மராஜ் சந்தோஷம், ஆகி பரதாமனார், இது இவங்கெல்லாம் அதிமுக அவருடைய தலைவர், பின்னால் மாணாக்கர் அண்ணா உரையாற்றாரு. மாநில கல்லூரி ஒரு பணியாற்றிய பொழுது எடுத்த படம். மாநில கல்லூரி விழாவுக்கு இவர் காலிமுத்து சரி பழனியில பேராசிரியர் ஓய்வு பெற்றவர் காலிமுத்து. அடுத்தது ஒரு மாப்பூசி ஐயா இருக்காரு, மாதவன் இருக்காரு. அவருடைய இளமை தோற்றம் தமிழ் உரிமை பேரடை. அதாவது முதல்ல மதுரையில 1960ஆம் ஆண்டு மதுரையில் இருக்க அந்த வணிக நிறுவனங்கள்ல கடைகள் எல்லாம் கலப்பு தமிழை நீக்கி தனித்தமிழ் வரணும், ஆங்கில பெயர் போல இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோட ஒரு நெடிய ஊர்வலம் போனாங்க. அது முதல்ல நடந்தது. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க தமிழ் பேரடை திட்டமிட்டப்போ கைது செஞ்சிட்டாங்க. இது நிறைவாக குடும்பம், இந்த குடும்பத்தை பத்தி தான் தனி புராணமாகும். அதனால இது வந்து ஒரு சுருக்கமா அவரை பற்றி அறிமுகம். இதை விட சுருக்கமா அறிமுகப்படுத்த முடியாது. ஆனா இதை போல செய்திகள் சொல்ல முடியாது, இதோட பெருக்கமாகவும் சொல்ல முடியாது. அதனால அவர் செய்திகளையும் விளக்கமாகவும் சொல்றதுக்கும் அதான் பட விளக்கம் வந்து எப்பவுமே அந்த துணை நமக்கு புரியும். கண்ணால பார்க்கறதுனால அதை மறக்கவும் மாட்டாங்க. இது வந்து ஒரு அவரை பற்றி ஒரு அறிவும் ஒரு பதிவு உணர்வு சரியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். ஆனா இது போதாதுதான். அதாவது ஒரு காப்பிய தலைவருக்குரிய எல்லா இலக்கணங்களும் காவிய தலைவர் எப்பவுமே அவருடைய உள்ளத்துல 63 ஆண்டு இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு நொடியும் அந்த இதயம் துடிக்கிறதே தமிழுக்காக தான் துடிக்கிற மாதிரி. அப்படியே வர்ணித்தா கூட ஒரு கண்ணு தொல்காப்பியும் ஒரு கண்ணு திருக்குறள், 2 தொல்காப்பியத்திற்கு தமிழுக்கு 2 கண்கள் நாங்க, அந்த 2 கண்கள். அதே மாதிரி அவருடைய அந்த நெடிய அந்த பயணம் தமிழ்நாடு முழுக்க சில பயணம் முழுக்க தமிழர்களுக்கு தமிழ் உணர்ச்சி வேண்டும், தமிழ் எழுச்சி வேண்டும். பழைய மாணவனை பத்தி சிலப்ப கேட்பாரு, என்ன முசாமி பிடிப்பா இருக்காரு, தமிழ் உணர்வு இருக்காரா அப்படிதான் கேட்பாரு. நல்லவா இருக்காருன்னு கேட்பாரு. தமிழ் உணர்வு இருக்காரா, இல்லையா தமிழ் உணர்வு தான் இருக்காருயா. அப்படியா, அப்பா குடும்ப குட்டியில நல்லா இருக்காரா, அந்த கேள்வி அதுதான். அந்த வகையில எந்நேரமும் இது போல ஒரு மொழிவழி சிந்தனையாக, மொழி எழுச்சி சிந்தனையாக ஒரு ஒரு தமிழ் மீது கொண்ட ஒரு ஆளுமை வாழ்ந்திருக்கு மறைந்திருக்குன்னா எனக்கு தெரிந்தது இலக்கணம் மட்டும்தான். அந்த வகையில எல்லா நிலைகளையும், அதாவது நாளிதழ் நடத்துறாரு. நாளிதழ் நடத்த முடியுமா, நாள்தோறும் இதழ் அந்த வந்து போட்டு ரயில்வே சீட்டை போட்டு ரயிலில் போட்டு அவங்க வாங்கி எவ்வளோ பெரிய நிர்வாகம் நாடு நடத்துறாரு, உலகம் பூரா போறாரு. இப்படி தமிழுக்காக என்னென்ன முடியுமோ அத்தனை ஊடகங்களையும் அந்த காலத்தில் இசை, அதே மாதிரி நாடகம், நடனம், இவற்றையெல்லாம் கூட ஊடகங்களை கொண்டு சங்க இலக்கியத்தை திருக்குறளை பார்ப்பதற்காக
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்கணும்னா, ஒரு ஆண்டு தான் மாநிலத்தில் இருந்தார். அதுக்கு மேலே அவர் இருக்க விடலை. அந்த ஒரு ஆண்டுலேயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருவள்ளுவருக்காக அந்த உருள் கலன், திருக்குறள் உருள்கள் ஏற்பாடு பண்ணாரு. திருக்குறளை ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாரு. அப்புறம் அங்கே இளங்கலை இல்லை, மாநிலங்களில் இளங்கலை வகுப்பு அறிமுகப்படுத்தினாரு. 7 செயலில் ஒரே ஆண்டு செய்து முடித்தார். அதனால சொல்ல சொல்ல அவருடைய தமிழ் தொண்டு உண்மையிலே சொல்ல சொல்ல இனிக்குதுறாங்கிறாங்க. சொல்ல சொல்ல ஒரு வலிமை, ஒரு எழுச்சி, ஒரு உணர்ச்சி. தமிழ்ங்கிறவங்க என்ன செய்தோம், ஏன்னா நம்மை நாமே இழந்தாள் செய்கின்ற ஒரு வரலாறு. அந்த பிறந்தகை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பை கொடுத்ததுக்காக உண்மையிலேயே இந்த அண்ணா நூற்றாண்டு அண்ணாவும் அவரும் வந்து கோப்பரேஜோட சார்ந்த மாதிரி அந்த நட்பு இருக்கே அவ்வளோ கெடுதியான. அண்ணா போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஹைதராபாத் இருக்காரு, ஹைதராபாத்தில் விடுமுறைக்கு வர்றாரு. ஹைதராபாத்தில் செமஸ்டர் ஒரு மாதம் கொடுப்பாங்க. வர்றாரு, ஒரு மாதம் என்ன செய்ய போகிறோம், சரி கொஞ்ச நாள் சென்னையில் இருந்து மதுரைக்கு போகிறாரு. சென்னைக்கு வர்றாரு. அண்ணா உடலாம் இல்லாமல் இருக்காருன்னா அதிக பார்க்குறவங்க காஞ்சிபுரத்தில் இருக்காரு. காஞ்சிபுரத்துக்கு பார்க்க போகிறாரு. அண்ணாவுக்கு அப்போ அந்த வெண்மணி வாயில் நிகழ்ச்சி நடந்த அந்த நேரம், கீழே வெண்மணி வாயிலில் 41 எழுத்த நிகழ்ச்சி. அந்த நேரத்தில் அவர் ரொம்ப மனக்குறிப்பும் அவருக்கு இருந்து ரொம்ப பெரும் காய்ச்சல் வந்துச்சு. அண்ணா காஞ்சிபுரத்தில் வீட்டில் இருக்காரு. வீட்டில் போய் அவர் பார்க்குறாரு. பார்க்கணுன்னு அண்ணா வந்து தன்னுடைய குடும்பத்தையெல்லாம் பெருசாக நினைக்கிறார். இந்த வயதில் ஹைதராபாத்துக்கு போயிட்டாரு. இந்த வயதில் குடும்பத்தோட ஹைதராபாத் போயிருக்காங்க. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. ஏன்னா அரசு நிர்வாகங்கிறது வந்து சிவப்பு நடாவால் கட்டப்பட்டது, சிவப்பு நடாவால் கட்டப்பட்டது. அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. அது அவருக்கு ஒவ்வொன்றானதான் இல்லை. அவர் அந்த மாதிரி அவரே விரும்பி தான் போயிட்டார். ஓராண்டு தான் இங்கே பணி கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாருக்கும் ஓராண்டு தான் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் பார்த்தாரு, இல்லை இது வேற அது வேற, அதனால நம்ம கிளம்பினால வேற அவர் போயிட்டாரு. ரொம்ப வருத்தம். அந்த வருத்தத்தோட அவர் பேசுறாரு. இவருக்கு என்ன வருத்தம்னா, அண்ணா வருத்தப்படுத்துவாரு. இல்லையா, நானா விரும்பிதான் ஏன் போயிருக்கேன், இங்கெல்லாம் போய் பார்க்கணும் இல்லையா, அங்கெல்லாம் பரப்பணும் இல்லையா, நம்மளாம் போனோங்க, நானே விரும்பி தான் சென்றிருக்கிறேன் என்று அவர் சொல்றதும் இவர் வருந்ததும் அவர் வந்து, அதாவது இந்த கண்ணகி கோவலை பற்றி சொல்லுவாங்க, தம்பியர் வேணாம் தகைத்தார் போக முடியல. அது மாதிரி தங்களுடைய பேரை பெரிதாக நினைக்காமல் நண்பன் பெயர் கொள்வானே என்ற அந்த எண்ணம் 2 பேருக்கு ஏற்பட்ட அது கழுதுகை நட்பு வந்து அதுக்கு ஈடாக வேற எதுவுமே, அதுக்கு ஈடான எந்த பதவியும் சொல்ல முடியாது. அந்த நட்புங்கிற பதவி இருக்க மிகப்பெரும் பதவி. அந்த வகையில் அந்த அண்ணா நூற்றாண்டு விழாத்தை அவர் பற்றி உரையாற்ற வைக்கிறது, அதுவும் அவர் நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி அமைந்தது என்பது அது உண்மையிலேயே ஒரு வரலாற்று. நன்றி.